அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று கலியுகத்தின் கண்கண்ட பேசும் தெய்வம், எளிமையான வழிபாட்டில் பல வரங்களை அள்ளித் தருபவள், வடதிசையின் அதிபதி, காசியின் காவல் தெய்வம், செல்வங்களை தருபவள், முக்காலத்தின் அதிபதி, தாந்திரிக தொழில் வழிபாட்டு தெய்வமாம் வாராகி அம்மனை பற்றி பார்ப்போம். சப்த கன்னியர்களில் 5வது கன்னி தெய்வம்தான் வாராகி தாயார். அன்னை சக்தி தேவியின் அம்சமாவாள். காற்றுப்பன்றியின் முகம், பெண்ணின் உடல் என 8 கரங்களை கொண்டவள். சங்கு, சக்கரம், உலக்கை, கதாயுதம், ஏற்களப்பை, அங்குசம், அபயம் மற்றும் வரத முத்திரைகளுடன் நமக்கு காட்சி தருபவள். தன்னை நாடி வரும் பக்தர்களை அன்போடும் கருணையோடும் வரங்களையும் வெற்றிகளையும் அள்ளித் தருபவள் மற்றும் அதே சமயம் உண்மையான தூய்மையான அன்போடு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கும் எதிரிகளை அளிக்கும் உக்ர தெய்வமாகவும் திகழ்பவள். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை பஞ்சமி தேதியில் அம்மனை வழிபாடு செய்ய உகந்த நாட்களாகும். அவருக்கு விசேஷமான மலர்களான சிவப்பு நிறம் கொண்ட செம்பருத்தி, அரளி மற்றும் நீல நிறமான சங்குப்பூ அணிவித்து வழிபடலாம். சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, நிலக்கடலை, சக்கர பொங்கல், மாதுளை, கருப்பு உளுந்தில் மிளகு போட்ட வடை, சுக்குபானம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், பில்லி சூனியம் முதலிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் நாம் அன்னையை வழிபாடு செய்து அவருடைய அருளை பெறலாம். சும்மன், நிசும்பன் என்ற 2 அரக்கர்கள் பிரம்மாவிடம் தங்களுக்கு அழிவு என்பது கருவில் தோன்றாத ஒரு கன்னிப் பெண்ணால் தான் நேரிட வேண்டும் என்று வரம் பெற்றார்கள். அதன் பின் தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என அனைவருக்கும் தொல்லை கொடுத்து விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாளம் அனைத்தையும் தங்கள் கட்டுக்குள் வைத்து ஆட்டி படைத்தனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த சிவபெருமான் சக்தியின் அம்சமாக கருவில் தோன்றாத 7 சப்த கன்னியரை தோற்றுவித்தார். அதில் 5வது கன்னிமார்தான் நம் வராகி தாயார். ஆணவத்தில் ஆடிய அரக்கனை அழித்து உலகையும் காத்தவள். முக்காலத்தின் அதிபதி, பாதாள உலகின் காவல் தெய்வம். ஆம், காசியில் இவருக்கு தனி சன்னதி உண்டு. இரவு முழுவதும் காசியை காவல் காத்து சூரிய உதயத்திற்கு முன் தன் பாதாள சன்னதிக்குள் வந்தடைவாள். அங்கு செம்பருத்தி மாலை அணிவித்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜைகள் நடைபெறும். அங்கு உக்ர தெய்வமாக காட்சி தரும் வாராகியை ஒரு துவாரம் வழியாக பாதத்தையும் மற்றொரு துவாரம் வழியாக திருமுகத்தையும் கண்டு வழிபடலாம். இமயம் முதல் குமரி வரை வென்ற சோழ பேரரசர்களுக்கு வெற்றி தெய்வமாகவும் திகழ்பவள். ராஜராஜ சோழனின் இஷ்ட தெய்வம். தஞ்சை பெரிய கோவிலை கட்ட நினைத்த ராஜராஜ சோழன் பல தேசங்கள் அலைந்தும் சரியான கோவில் கட்ட இடம் அவருக்கு தென்படவில்லை. ஒரு நாள் வாராகி அம்மா கனவில் தோன்றி, உனக்கு கோவில் கட்ட சரியான இடம் நாளை தெரிய வரும் என்று கூறி மறைந்தார். ராஜராஜ சோழன் ஜோதிடரை சந்திக்க செல்லும் வழியில் பன்றி ஒன்று குறுக்கிட்டது. அது செல்லும் வழியில் சோழன் பின்தொடர்ந்தார். அது ஒரு இடத்தில் தன் தந்தத்தை வைத்து மண்ணை தோண்டி காட்டியது. அந்த இடத்தை ராஜராஜ சோழன் கோவில் கட்ட தேர்ந்தெடுத்து கட்டினார். வராகிக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தன் இஷ்ட தெய்வமான வராகிக்கு அங்கே ஒரு தனி சன்னதி அமைத்தார். கூப்பிட்ட குரலுக்கு நம்மள் குறையை தீர்க்கும் பேசும் தெய்வம் வராகி தாயார். சிவ ஆலயங்களில் சப்த கன்னியர்களுக்கு சன்னதி உண்டு. தனி கோவில்களும் உண்டு. முதல் கோவிலாக வராகி அம்மனுக்கு கருதப்படுவது விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு பகுதியில் அஷ்டவராகியாக காட்சி தருகிறார். மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் செங்கப்பள்ளியில் செரைக்கன்னிமார் ஆலயத்தில் காட்சி தருகிறார். அன்னை அம்பிகையை உண்மையான தூய்மையான அன்போடு அவருடைய மூல மந்திரத்தை வழிபாடு செய்து வராகியின் முழுமையான அருளை பெறுவோம். வராகி அம்மனோட மூல மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து வழிபாடு செய்யுங்க. மேலும் எனது தஞ்சை ஓவியத்தையும் வராகியின் சிறப்பு அம்சங்களையும் ஸ்ரீ ரமணா ஆர்ட் கிரியேஷன் மூலம் கேட்டறிந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.